எண்ணெய் கப்பலை தாக்கிய ஹவுதிகள். அமெரிக்கா, இஸ்ரேல் அதிர்ச்சி. நார்வே நாட்டு கொடியுடன் ஏமனின் பாப் அல் மந்தாப் நீரிணையில் சென்ற தி ஸ்ட்ரிண்டா என்ற எண்ணெய் கப்பல் குரூஸ் மிசைல்ஸ் மூலம் தாக்கப்பட்டுள்ளது. மலேசியாவிலிருந்து பாமாயில் ஏற்றிக்கொண்டு இத்தாலியின் வெனிஸ் நகரத்திற்கு சென்று கொண்டிருந்தது. இந்த கப்பலுக்கும் இஸ்ரேலுக்குமான தொடர்புகள் குறித்த ஆதாரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. இந்த தாக்குதல் தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என ஹவுதிகள் அறிவித்துள்ளனர். கப்பல் மீது ஏவப்பட்ட ஏவுகணையால் தீப்பற்றி எரிந்ததாகவும், அதே நேரம் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. தாக்குதல் நடைபெற்ற இடத்தில் அமெரிக்காவின் போர்க்கப்பலான USS மாசோன் உதவிக்காக நிறுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேல் அரசு மற்றும் அந்நாட்டு குடிமக்களுக்கு சொந்தமான கப்பல்கள் செங்கடலில் சென்றால் சிறைப்பிடிக்கப்படும் அல்லது தாக்கப்படும் என ஹவுதிகள் ஏற்கனவே அறிவித்தனர். இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் தொழிலதிபர் சம்பந்தப்பட்ட தி கேலக்சி லீடர் என்ற பிரம்மாண்ட சரக்கு கப்பலை சிறைப்பிடித்தனர். சொகுசு கார்களுடன் துருக்கியில் இருந்து இந்தியா சென்றபோது சிப்பந்திகள் உள்ளிட்ட 52 பேருடன் கப்பல் சிறைப்பிடிக்கப்பட்டது. இந்த கப்பல் தொடர்ந்து ஹவுதிகளின் பிடியில் உள்ளது. காசா மீதான போர் நிறுத்தப்பட்டால் மட்டுமே சிறைப்பிடிக்கப்பட்ட கப்பல் மற்றும் அதில் உள்ளவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என ஹவுதிகள் அறிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எந்த கப்பலும் செல்லக்கூடாது, அப்படி சென்றால் அது எந்த நாட்டின் கப்பலாக இருந்தாலும் சிறைப்பிடிக்கப்படும் என அண்மையில் ஹவுதிகள் அறிவித்தனர். தற்போது நார்வே நாட்டு கொடியுடன் சென்ற கப்பல் தாக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பலுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன தொடர்பு என்பது குறித்த தகவல் விரைவில் வெளியாகும் என தெரிகிறது.